வணக்கம். நான் டாக்டர் விஜயலட்சுமி, MBBS MD, சமூக நல நிபுணர். இந்த கொரோனா நோய் தொற்று ஆரம்பத்தை விட இப்போ பல மடங்கு அதிகமாக இருக்க காலத்தில் சென்னை மட்டும் இல்லாமல் மற்ற பெருநகரங்களில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கெப்பாசிட்டியை மீறி பாசிட்டிவ் கேசஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஆகிற 80% பேருக்கு எந்த அறிகுறிகளுமே இல்லாமல் தான் இருக்குது. அதனால் ஹோம் ஐசோலேஷன் ஆஃப் மைல்ட் அண்ட் ப்ரீசிம்டமேட்டிக் கேசஸ் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அறிகுறிகள் இல்லாமலும் அறிகுறிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் இருக்கவங்களுக்கும் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்கள வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு டாக்டர்ஸ் வீட்டில் யாரும் இல்லை, நர்சஸ் இல்லை, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தெளிவு இல்லை அப்படின்னு நீங்கள் பீதியாக வேண்டாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹோம் ஐசோலேஷனுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. என்னென்னா உங்கள் வீட்டில் ஒரு காற்றோட்டம் கூடிய ரூம் இருக்கணும், அந்த ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்கணும். அப்புறம் இந்த நோயாளியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஹெல்தி அடல்ட், வயது வந்த ஹெல்த்தியாக இருக்கவங்க ஒருத்தவங்க இருக்கணும். அவங்களுக்கு பிபியோ, சக்கரை வியாதியோ, மனநிலை பிரச்சனையோ, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, எதிர்ப்பு சக்தி பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது. இப்போது கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் வீட்டிலே இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல எல்லா டைம்லையுமே 3 லேயர் மாஸ்க் போட்டு தான் இருக்கணும். அடுத்தது கைகளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் அவங்க டெம்பரேச்சர், அவங்க ஜுரம் இருக்கா அப்படிங்கிறத டெய்லி மானிட்டர் பண்ணணும். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற மாஸ்க் ஈரம் ஆயிடுச்சுன்னா அதை 5% லைசால் சொல்யூஷன், அதாவது 5% கான்சன்ட்ரேஷன் கொண்ட லைசால் கரைச்சல் அதுலேயோ இல்லை 1% கான்சன்ட்ரேஷன் கொண்ட சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் அதுலேயோ போட்டு வைக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 10 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் லைசால் கலந்தீங்கன்னா அது 5% லைசால் சொல்யூஷன். அதே மாதிரி 30 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் போட்டிங்கன்னா அது 1% ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன். நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை பெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை தலைக்காணி உரை, இது எல்லாத்தையுமே அந்த சொல்யூஷனில் போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் துவைச்சிடுங்க. மாஸ்காக இருந்தால் உங்கள் கைப்பட நீங்களே குப்பை தொட்டியில் போட்டுருங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது, கூட்டம் சேரவே கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணுற தட்டாக இருக்கட்டும், ஸ்பூனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சோப்பு போட்டு கழுவி வச்சுருங்க. உங்கள் பாத்ரூம்ஸை நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ரிமோட்டாக இருக்கட்டும், இல்லை தாழ்பாலாக இருக்கட்டும், இல்லை ஸ்விட்சாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே விட் வைப்ஸ் கொண்டோ இல்லை ஹேண்ட் சானிடைசர் கொண்டோ அடிக்கடி சுத்தப்படுத்திட்டே இருங்க. ஜுரம் இருந்தால் டெய்லி குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜுரம் இல்லைன்னா சோப்பு போட்டு டெய்லி குளிங்க. ஜுரம் இருக்கிற சமயத்தில் வெட் வைப்ஸ் போட்டு உடம்பை துடைச்சிக்கோங்க. இப்போ இவங்களை பார்த்துக்கிற அந்த வீட்டில் இருக்க அடல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நோயாளியை விட கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த நோயாளியை பார்த்துக்கிற அடல்ட் தான். ஏன்னா நோயாளி ரூமை விட்டு வெளியில் வர போகிறதில்ல, ஆனால் இவங்க எல்லாருக்கூடையும் பேசியிருக்க போகிறாங்க. அதனால ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் மெயினாக எடுத்து வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, நைட்டி மாதிரி ஒரு அங்கியை ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது டிஸ்போசபிள் டிஷ்யூ பேப்பர்ஸ் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. அப்புறம் டிஸ்போசபிள் க்ளவுஸ் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. நீங்கள் கைகளை எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். இந்த கை கழுவுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கோங்க. ரூமுக்கு உள்ளே போன உடனே அந்த அங்கேயே மாட்டிக்கோங்க. நோயாளிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணுற அந்த பெட்ஷீட்டாக இருக்கட்டும், தலைக்காணியாக இருக்கட்டும், அதை தயவு செய்து காற்றுல உதறாதீங்க. உதரும் போது வைரஸ் ஆனது காற்றுல பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை அப்படியே மடித்து உருண்டை கட்டி அந்த ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன்லையோ இல்லை லைசால் சொல்யூஷன்லையோ போட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அந்த நோயாளியை அதை வாஷ் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ரூம்குள்ளே போகிறதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் கண்களையோ மூக்கையோ வாயோ டச் பண்ணவே கூடாது. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா அந்த க்ளவுஸை அந்த மாஸ்கையும் கழட்டி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இந்த குப்பை தொட்டியை தினமும் டிஸ்போஸ் பண்ணணும், ஏன்னா அதில் வைரஸ் நிறைய இருக்குது. உங்கள் டெம்பரேச்சரை டெய்லி மானிட்டர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் டெம்பரேச்சர் டெய்லி பாருங்கள், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கைகளையும் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களையுமே கைகளை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ நோயாளி இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நோயாளிக்கு நோய் அதிகமாகிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அறிகுறிகள் இருக்குது. ஜுரம் அதிகமாகிட்டே போகுது, அடுத்தது மூச்சு திணறல் திடீர்னு ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் நிலைமையை மீறி பேசுகிறாங்க, இதெல்லாம் நோய் மோசமாகிறதுக்கான அறிகுறிகள்.
நோயாளியே அடல்ட்டாக இல்லாமல் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஓவராக எழுப்ப முடியாமல் தூங்குறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் ஃபிக்ஸ் வருது, அதுக்கப்புறம் சுத்தமாக சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் யூரின் அவுட்புட் சிறுநீரக வெளியேற்றம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நோய் மோசமாகிறதுக்கான அறிகுறி. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஆனால் கவனமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸு. இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நோயாளியை வீட்டில் வச்சு நீங்களே குணப்படுத்திடலாம். ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். This is Dr. Vijaiyalakshimi, MBBS MD. I'm a public health specialist. In this video, I'm going to show you how to do my exercise regime. So we are going to use the stairs here. As you see here, I'm not wearing anything fancy. It's just my kurta, legging and my exercise. In my house, in one floor, there are 20 steps. Depending upon the height of your building, you might have from 20 to 30 number of steps. So while climbing up, we are going to hop or jump, like skip one step and take the next. But while climbing down, we are going to do it step by step. So I will show you how to do it. While climbing up, 2 steps up, and then climbing down, 1 by 1. Here, as there are 20 number of steps in one floor, I will have to jump 10 times climbing up. While climbing down, it is 20 steps. This is how you do it. Here, I did not finish one floor to climb up and down because it is going to take some time. But while you do it, you finish one complete floor, take all the turns, take all the stairs and then come down. And that's how you finish one complete round. This is what intense cardio is all about. Very short time, we're going to do the exercise, but we're going to burn more calories. While watching this video, you might be wondering how such simple and friendly exercise will help you lose weight. But let me tell you, I'm a living proof for that. I have lost up to 20 to 25 kgs with just following this regimen. And we are not going to finish just one round, we are going to try and finish 10 rounds in 10 minutes every single day. To begin with, you try and do 3 rounds, and the next day push it up to 5 rounds, and it might take you a few weeks to months to complete 10 rounds in 10 minutes because the lung volume increases over time with practice. If you are looking at weight loss, you might have to do this exercise 10 times 10 minutes in the morning and again in the evening 10 times 10 minutes, which would add up to 20 minutes. If you are looking at your healthy lifestyle, once a day 10 times 10 minutes is fine. So keep practicing this. I will see you in the next video. Keep yourself healthy, keep yourself fit and keep yourself very happy. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் விஜயலக்ஷ்மி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். இன்றைக்கி நான் ஸ்வைன் ஃப்ளூ, அதாவது பன்றிக் காய்ச்சல் பற்றி பேசலான்னு இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இது ஒரு வைரஸ் கிருமியினால் வர இன்ஃபெக்ஷன், ஒருத்தவங்கலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு காற்று மூலமாக பரவுது. ஸ்வைன் ஃப்ளூக்கான வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி போடுறதுக்கான டைம் வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் மாதம். ஸ்வைன் ஃப்ளூ சீசன் பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து நவம்பரில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் யாருக்கோ பாசிட்டிவ் வந்துடுச்சு, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கோ ஸ்வைன் ஃப்ளூ பாசிட்டிவிட்டி வந்துடுச்சு, நம்ம போய் இப்போது தடுப்பூசி போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணுன்னா, நான் போய் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு, டிடி ஊசி போட்டுட்டு வரேன்ற மாதிரி ஸ்வைன் ஃப்ளூக்கான தடுப்பூசி கிடையாது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இது வைரஸ் இன்ஃபெக்ஷன். இந்த இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வர்றதுக்கும் அது பெருகி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்குமான இருக்க இடைவேளை. வைரல் இன்ஃபெக்ஷனில் இது ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாட்கள் தான். ஆனால் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் 7லேருந்து 10 நாட்களுக்கு மேலே ஆகுது. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த சீசன், அதாவது அக்டோபர் நவம்பரில் எனக்கு தடுப்பூசி கிடைக்கல, கவர்மெண்ட் தடுப்பூசியை ரெடி பண்ணலை அப்படின்னு ஒரு பீதியை உண்டாக்குறதுல எந்த யூஸுமே கிடையாது. தடுப்பூசி போடணுன்னா போட்டுக்கலாம், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் போடுறதுனா சரியானது. இந்த சீசனில் யார் தடுப்பூசி போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார ஊழியர்கள் சொல்லுவோம் இல்லையா, டாக்டர்ஸ், நர்சஸ், கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க, டிஸ்பென்சரியில் இருக்கவங்க, அவங்க இந்த சீசனில் போட்டுக்கிறது தான் கரெக்டு. ஏன்னு பார்த்தோன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்வைன் ஃப்ளூ பாசிட்டிவ் இருக்க நபர்களை அவங்க டெய்லி சந்திச்சிட்ருக்காங்க. ஸ்வைன் ஃப்ளூக்கான மாத்திரை பற்றியும் சொல்கிறேன். இந்த ஸ்வைன் ஃப்ளூ உங்களுக்கு இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்துடுச்சுன்னா முதல்ல போய் பக்கத்தில் இருக்க லேபில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க.
டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டி வந்தால் மட்டும் ஸ்வைன் ஃப்ளூ மாத்திரையை சாப்பிடுங்க. டெஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கிடையாது, இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அதனால் உண்மைகளே தெரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாத பீதியை உண்டாக்காதீங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவ் வந்தால் மட்டும் ட்ரீட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். This is Dr. Vijaiyalakshimi Praveen, MBBS MD. I'm a public health specialist. Today, being Mother's Day, I'm going to talk about something that every mother and every woman in this world is so proud of. Yes, it is about menstrual cycle or periods or CHAMS. So this cycle or this process is the one that gets the uterus ready to bear a baby. So every woman who is born in this world is going to experience this after some age in their life. The cycle may extend anywhere from 21 days to 35 days depending upon the women, and here the bleeding can go up to 3 days till 7 days. So the day 1 of the cycle starts the day when we start bleeding. It says this cycle is supposed to be happening every month, and if it is not happening, please don't try any home remedies. And please approach your family doctor or obstetrician nearby, because the modern medicine has improved so much that there is almost nothing that cannot be cured or treated. Mention some basic to-do stuff during every menstrual cycle. First, to cool the body down, we have to make sure that our diet is rich in the following stuff, a bit more than what we eat normally. And the diet stuffs would include a lot of milk, curd, yogurt, watery vegetables and fruits. The next one being keeping the body clean. There is a terminology in medicine called perineum, and this area, perineum, includes the hole through which we pass urine, and then followed by the mouth of uterus, followed by the rear end where we pass stools. So this entire area is called perineum, and it is very imperative that we keep this area really clean during our periods. How do we do that? First, wash our hands with soap and water, and with either lukewarm water or a running tap water. We have to clean the entire perineal area, and it is not necessary to use soap down there. What is more important is to change the pad or the tampon as frequently as once in every 4 to 6 hours. We can never go with the same pad or a tampon throughout the day, because there is more chance of infection that is spreading in the entire perineal area, as I explained already. Our women during olden days were very smart. They claimed their right by taking rest during our periods in a place of a house that does not disturb the regular activity of others. As years went by, this gained a superstitious value, and a woman on her periods was started to be treated like an untouchable. She is not supposed to touch others, others should not touch her, and whatnot. If you had been following such practices on these years, let me tell you, this does not hold water. This is completely illogical, and it is time for us to fight against this and claim our rights. The next one, a girl and a woman during a menstrual cycle is supposed to be taking head bath throughout her bleeding days, let's say 5 to 7 days. This has no better value in cooling the body down than the ones I have mentioned already, and I think I have made myself clear which is the part of the body that should be kept clean during menses. The third one being, during menses, she is not supposed to enter the temple, she is not supposed to enter puja room, or neither be part of worship. We all believe that God resides within us, and we also know there is a deity inside the temple, a goddess, a woman who is there sitting inside the temple. We also know that temple is a place which supports people with weakness, either mentally or physically or emotionally. If such being a case, a woman who is on her periods and who is already suffering physically need a mental support, and there is no way that she is going to bring in negative vibration into the temple during that time. If any of you had been practicing this and had been having a belief in all these, let me tell you, these are completely superstitious.
Let's stand up for ourselves. Let's enjoy our periods. Let's explain this to the men around us, be it our brothers, our sons, our husband, or our father. I'm sure they would support us in ways that we think they really would. Let us be proud of ourselves. Let us be proud in saying that strains are good. Let us stay happy, healthy. Nandri, Vanakkam. Vanakkam, நான் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். அன்னையர் தினமான இன்னைக்கு அன்னைகளை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமான மாதவிடாய், அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றி பேச போகிறேன். இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளானது பெண்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு வயதுக்கு மேல் அனுபவிக்கக்கூடிய ஒரு இயற்கையான மாற்றம். இந்த மாதவிடாய் ஏன் வருது அப்படின்னா, கர்ப்பப்பையில் ஒரு குழந்தையை உருவாக்குவதற்காக மாதம் நடக்கிற ஒரு சேஞ்ச், ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் ஒவ்வொரு ஆளுக்கேற்ப 21 நாட்கள்லேருந்து 35 நாட்கள் வரை நீடிக்கும். முதல் நாள், அதாவது டே 1 ஆஃப் த சைக்கிள் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இன்னைக்கு ரத்த கசிவு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு ஆரம்பிக்குது. இந்த 21 நாள்லேருந்து 35 நாட்கள் வரை நடக்கிற சைக்கிளில் 3 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரை ஆளுக்கேற்ற மாதிரி ரத்தப்போக்கு இருக்கும். குழந்தை பிறந்தா எவ்வளோ பெருமையாக நினைக்கிறோமோ, அது எவ்வளோ பெருமையாக பேசுகிறோமோ, அதே மாதிரி தான் இந்த மாதவிடாயம். இதில் அசிங்கப்படுறதுக்கோ அருவருப்பாக நினைக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. பீரியட்ஸ் டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல பேட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டேம்பூனாக இருந்தாலும் சரி, 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். அடுத்தது மெடிக்கல் டேர்மில் பெரினியம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம். அடுத்தது கர்ப்பப்பையோட வாய்ப்புறம், அதுக்கும் பின்னாடி டாய்லெட் போகிற இடம். இந்த மொத்த இடத்த முதல்ல கையை சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த இடத்த வெதுவெதுப்பான தண்ணீரோ இல்லை க்ளீனான ரன்னிங் டேப் வாட்டரோ கொண்டு கழுவணும். பீரியட்ஸ் டைமில் அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. சத்தான உணவுகளை சாப்பிடணும். பால், தயிர், மோர், அப்புறம் நீர் சத்து அதிகமான உள்ள காய்கறிகள், பழங்கள், இவைகளே நார்மலாக இருக்கிறத விட பீரியட்ஸ் டைமில் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும். அப்படிங்கிறது பேருக்கேற்ப மாதம் கண்டிப்பாக வரணும். இன்கேஸ் உங்களுக்கு வராமல் போனால் அவங்களை கேட்டேன் இவங்களை கேட்டேன்னு வீட்டில் எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் குடும்ப மருத்துவரையோ இல்லை பக்கத்தில் இருக்க பெண் மருத்துவரையோ அணுகுங்க. மருத்துவம் நிறைய வளர்ந்துருச்சு, குணப்படுத்த முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் பெண்மணிகள் பீரியட்ஸ் டைமில் தனக்கு ஃபுல் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட உரிமையை தானே கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. வீட்டில் ஃபுல் டைம் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த விஷயத்த மாற்றி அந்த டைமில் பெண்களை தள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பீரியட்ஸ் போது நீ மற்றவங்களை தொடக்கூடாது, மற்றவங்க ஒன்று தொடக்கூடாது, நீ செடியை தொடக்கூடாது, ஊறுகாயை தொடக்கூடாது, இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்க. இது எதுவுமே உண்மை இல்லை. தயவு செய்து கடைபிடிச்சிங்கன்னா இதுக்கு மேலே பண்ணாதீங்க. அடுத்தது, இந்த பீரியட்ஸ் டைமான இந்த 5 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிறது. தலைக்கு குளிக்கணுன்றது அவசியமே கிடையாது. 5 நாளும் தலைக்கு குளிச்சா சளி, ஜுரம், ஆஸ்மா அவதிப்படுவோமே தவிர இதனால பீரியட்ஸ்க்கு எந்த எஃபெக்ட்டுமே வரப்போறதில்லை. உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உடம்ப சுத்தமாக வச்சுக்கணுன்னாலும் எந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தயவு செய்து அதை மட்டும் பண்ணுங்க. தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. பீரியட்ஸ் டைமில் சாமி கும்பிடக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது அப்படிங்கிறது. கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்காருன்ற பட்சத்தில் கோவிலுக்கு உள்ளே இருக்கிறது ஒரு பெண் சாமி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பீரியட்ஸ் டைமில் ஒரு பெண் அந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாதா? கோவிலுக்கு வர்றவங்க 90% பேர் கவலையோடு தான் வராங்க. அப்போ அவங்க எல்லாருமே நெகட்டிவ் வைப்ரேஷன் தூக்கிட்டு தான் வராங்களா? நம்ம பீரியட்ஸ் டைமில் ஆல்ரெடி உடல் ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ மன ரீதியாக மன வலிமை, மென்டல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு சாமி கும்பிடக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை பற்றி யோசிங்க. இனிமேல் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பீரியட்ஸ் பற்றி பெண்கள் நம்மளே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் போய் அந்த பீரியட்ஸ்க்காக நம்மளை தாழ்த்திக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அது ஏன்னு யோசிங்க. நல்லதுன்னு பேசுவோம். இது ஒரு நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ், ஒரு நார்மல் உடல் ரீதியான மாற்றம் அப்படின்றத பேசுவோம். நம்ம வீட்டில் இருக்க ஆண்களுக்கும், நம்ம பிரதர்ஸாக இருக்கட்டும், நம்ம பையனாக இருக்கட்டும், நம்ம கணவராக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். பெண்களை பற்றி பெருமையாக நினைப்போம். ஹெல்த்தியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் விஜயலக்ஷ்மி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருந்த காலத்திலேருந்து அவங்க பண்ணுற சில விஷயங்களை பார்த்து இதுக்கு பின்னாடி அவங்க சிந்தனை என்னவா இருந்திருக்கும், அவங்க ஏன் சுத்தம் சுகாதாரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றத யோசிக்காம
அவங்க பண்றதுனாலே நம்மளும் பண்ணிட்டா பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சிட்டு பண்ற சில விஷயங்கள். முதல்ல, மேலை நாட்டு பெண்கள் மாதிரி எங்க ஊர்லயும் பெண்கள் நவீன உடை மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஆனா எங்க வீட்டு பெண்கள் போடக்கூடாது, அது எங்க வீட்டுக்கு அசிங்கம். மேலை நாட்டிலேயே எல்லாரும் போடுறாங்க, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரெண்டாவது, அவங்கள மாதிரியே நாங்களும் செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்ப்போம். ஆனா அந்த செல்ல நாயை வாக்கிங் கூட்டு போகும்போது அது ரோட்ல கழிவு பண்ணிடுச்சுன்னா அதை நாங்கள் கையில் எடுத்து மேலை நாட்டவர்கள் மாதிரி குப்பையில போட மாட்டோம். அது எங்களுக்கு ரொம்ப அசிங்கம். அதை யாரா ரோட்ல குப்பை வர்றவங்க பார்த்துக்குவாங்க. இந்த வகையில டே டு டே பண்ணக்கூடிய விஷயமான டாய்லெட்டை சரியான முறையில் உபயோகிக்கிறது எப்படி, சரியான முறையில் சுத்தம் பண்றது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்றதான் கேள்வி. ஒரு காலம் வரைக்கும் நம்ம தோட்டத்தில் போயிட்டு இருந்தோம், அதுக்கு பேர் ஓப்பன் டிஃபிகேஷன். இப்போ லேட்டஸ்டாக வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் கமோட்ஸ் வந்திருக்கு. இதை இந்தியன் டாய்லெட் மாதிரியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அரைக்குறையாக கற்றுக்கிட்டோம். வெள்ளைக்காரங்க டாய்லெட்ஸை ஏன் அவ்வளோ பளபளன்னு வச்சுருக்காங்க, அவங்க ஏன் அப்படி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் உலர்வாக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து படித்து தெரிஞ்சுக்காம அவங்கள மாதிரியே வீட்லேயும் ஸ்கூல்லையும் ஆஃபீஸ்லேயும் பப்ளிக் பிளேசஸ்லேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுட்டாலே பெருமை அப்படின்னு நினச்சிட்டு அது கிளீனிங்கோ மெயின்டெனன்ஸோ எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்காம அது யாரா ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சீட்டெல்லாம் தண்ணி ஆக்கிட்டு தரையும் தண்ணி ஆக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. சரி, ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்க இல்லையா, இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது இந்தியன் டாய்லெட்டாக இருக்கும். என்னைக்காவது அவங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கோமா? அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சரி, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஹவு டு க்ளீன் வெஸ்டர்ன் கமோட், வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு வீடியோஸ் காமிச்சிருக்கோமா? யூடியூப் வீடியோஸ் பார்த்து படிச்சிருக்கோமா? ஹவு டு மேக் கோபி மஞ்சூரியன், ஹவு டு மேக் பேபி கார்ன் சாம்பார் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது பார்த்துட்டா நம்மளுக்கு அசிங்கம் இல்லையா? புடவை கட்டுற பெண்களோ இல்லை சுடிதார் போடுற பெண்களாக கூட இருக்கட்டும், டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறோன்னு சீட்டில் தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுறோம். நமக்கு பின்னாடி இன்னொரு சுடிதார் போட்ட பெண்மணி வருவாங்க. அவங்க உட்காரும்போது அந்த சீட்டில் இருக்க ஈரம் டாப்ஸில் படும், பேண்ட்டை கழட்டும் போது தரையில் இருக்க ஈரம் பேண்ட்டில் படும். ஆல்ரெடி கண்ணையும் மூக்கையும் மூடிட்டு பாத்ரூம்குள்ளே வந்துட்டு இப்படி உடம்பெல்லாம் நனைஞ்சி வெளியில் போகிறது நரக வேதனை தெரியுங்களா? இதையே ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு பண்ணணும்? பெண்கள் தானே பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகளால் சின்ன சின்ன பெண் குழந்தைகள் ஸ்கூல்லையும் வயதான பெண்கள் ஆஃபீஸ்லையும் பப்ளிக் டாய்லெட்லையும் பாத்ரூம் போக முடியாமல் சாயங்காலம் வரைக்கும் அடக்கி வச்சுக்கிட்டு யூரின் இன்ஃபெக்ஷன்னால அவதிப்படுற பெண்கள் பல பேர் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் வெஸ்டர்ன் கமோட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. எப்போவுமே சீட்டை ஈரம் பண்ணணுன்ற அவசியம் தேவை கிடையாது வெஸ்டர்ன் கமோடில். இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சீட்டை தூக்கி நிறுத்திட்டு வரணும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செகண்ட் திரும்பி க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வரணும். வெஸ்டர்ன் கமோடில் மெயின்டெனன்ஸ் அதிகம். ஹவுஸ் கீப்பிங்கோ இல்லை க்ளீன் பண்ணுறவங்க மட்டுமோ அதை க்ளீன் பண்ணால் பத்தாது. ஒரு முறையும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. என்னென்னா அடுத்து வர்றவங்களுக்கு நம்ம க்ளீனாக வைக்கணும். இதை நம்ம புரிஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சந்தோஷமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், சுத்தம் சுகாதாரத்தோடு இருப்போம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுற கமோட் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுட்டு அதுக்கு சொல்யூஷன் இருந்தால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். நான் கொரோனா வைரஸோட தடுப்பு பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். தற்போதைய சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் திரும்ப இன்னொரு வீடியோ. இப்போ இருக்க சூழ்நிலையில் ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேர் த இன்ஃபெக்ஷன் இஸ் எமினன்ட். இந்த தொற்று நோயானது எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம், அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் 2ல இருக்கும்போது நம்ம டெஸ்டிங், நோய் கண்டறிதல் பற்றியோ நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டை பற்றியோ யோசிக்க வேணாம். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எப்படி தடுக்கிறது அப்படின்றத மட்டும்தான். எப்படி தடுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே இந்த நோயை நம்ம மொத்தமாக தடுத்து நம்ம ஸ்டேட்டை விட்டே ஓட்டிடலாம். இந்த ரிஸ்க் யாருக்கு வேணாலும் இருக்குது. அதனால பொதுமக்களை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஹை ப்ரியாரிட்டி, அதி முக்கியத்துவம் வாய்ந்த குரூப். ஒன்று லோ ப்ரியாரிட்டி குரூப். அந்த குரூப்பை விட முக்கியத்துவம் கம்மியானது.
இந்த 2 குரூப்புமே பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் 2 இருக்குது. ஒன்று காஃப் எட்டிகேட், இன்னொன்று ஹேண்ட் ஹைஜன். காஃப் எட்டிகேட் ஆர் காஃப் ஹைஜன் அப்படின்னு சொல்கிறது இரும்பும் போதும் தும்பும் போதும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். இரும்பும் போது திக்கான துணியை கொண்டு வாயையும் மூக்கையும் மூடணும். துணி இல்லை அப்படின்னா கைகளை யூஸ் பண்ணாதீங்க, முட்டி எல்போவை யூஸ் பண்ணி இரும்பணும், தும்மணும். அடுத்தது கைகளை கழுவுவதற்கான விதிமுறைகள். ஸ்டெப் 1 வந்து முன்பகுதி நல்லா கழுவணும் சோப்பு போட்டு. அடுத்தது பின்பகுதி இந்த வெப் ஸ்பேஸ் உட்பட. 3வது நகங்கள் உள்ளங்கை இந்த மாதிரி தேய்க்கணும். 4வது கட்டை விரல் இந்த சைடு பகுதி, லெஃப்ட் ரைட். 5வது விரல்களை குவிச்சு இந்த மாதிரி கழுவணும். அடுத்து நம்ம ஹை ப்ரையாரிட்டி பற்றி பார்ப்போம். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த குரூப் யார் அப்படின்னா, சர்வதேச பயணம் கொண்டு எந்த நபர்களாக இருக்கட்டும், அவங்களும் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மீட் பண்ணவங்க யாராக இருந்தாலும், இவங்க தன்னைத்தானே ஹோம் செல்ஃப் ஐசோலேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா 14 நாட்கள் பண்ணணும். இவங்களுக்கு சளி, இருமல் கூடிய ஜுரம் அறிகுறிகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? தமிழ்நாடு லோகோ போட்ட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு உடனே கால் பண்ணுங்கள். அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை டெஸ்ட் பண்ண அப்புறம் ஒன்று அட்மிட் பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு அனுப்பலாம். வீட்டுக்கு அனுப்புனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அறிகுறிகள் இருக்கிற நபரை வீட்டில் இருக்க ஒரு ஹெல்தியான நபர் பார்த்துக்கிறது தான் நல்லது. வீட்டில் இருக்கவங்களுக்கு சுகர் இருந்தாலோ, ஆஸ்மா ஆல்ரெடி இருந்தாலோ, நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோய் இருந்தாலோ, இல்லது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணியிருந்தாலோ, இம்யூனிட்டி டிஸார்டர்ஸ் இருந்தாலோ, இவங்க அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறது நல்லது. சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கிட்ட இருந்து 2 மீட்டர் தள்ளி நின்று பேசுறது மிகவும் முக்கியமானது. அடுத்தது அறிகுறிகள் இருக்கவங்க மாஸ்க் போடணும். மாஸ்க் என்ன மாதிரினா, இந்த ட்ரிபிள் லேயர்ட் மாஸ்க், இந்த துணி மாதிரி 3 லேயர் கொண்ட மாஸ்க் இருக்கும், அந்த மாஸ்க் போட்டால் போதுமானது. இந்த இன்ஃபெக்ஷன் 20% தான் காற்று மூலமா பரவுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 80% தொடுதல், அதாவது இந்த அறிகுறிகள் இருக்கவங்க இரும்பி தும்பி எந்த இடத்த தொடுறாங்களோ அந்த இடத்த தொடுறதுனால மற்றவங்களுக்கு பரவுது. அதனால ஐசோலேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே அடல்ட்ஸ்க்கு மட்டுமே இல்லை, சின்ன பசங்களுக்கும் சேர்ந்து தான். அதனால தயவு செய்து இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்க்கட்டும், கற்றுக்கிட்டும். மாஸ்க் போட வேண்டியது எல்லாரும் அப்படின்னு அவசியம் இல்லை, அறிகுறிகள் இருக்கவங்க போட்டால் போதும். இந்த நோய் தொற்றானது எப்படி பரவுது, அப்புறம் கைகளை சுத்தமாக கழுவதற்கான விதிமுறைகள், இது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அழகான வீடியோவாக பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க்கையும் நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். அதையும் பார்த்து தயவு செய்து கற்றுக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப கிளியராக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பரை நோட் பண்ணுங்கள். அறிகுறிகள் இருந்தாலும் அறிகுறிகள் இல்லைனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வதந்திகளை நம்பாதீங்க. ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். கொரோனாக்கான அறிகுறிகள் இருக்குது, இல்லை கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கொரோனா ஓபிடிக்கு போவோம். அங்கே பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு SpO2 பார்ப்பாங்க, அதாவது சேச்சுரேஷன் லெவல் ஆஃப் ஆக்சிஜன், ரத்தத்தில் ஆக்சிஜனோட ஊட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் மார்பக எக்ஸ்ரே, CT ஸ்கேன், இது 3 ஃபைண்டிங்ஸை வச்சு 3 வகையாக பிரிக்கிறாங்க. SpO2 95% அண்ட் above, 95% மேலே இருக்கும்போது ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ், 94 இல்லை 94% கம்மியாக இருக்குது அப்படின்ற போது மாடரேட்லி சிக் அண்ட் வெரி சிக் பேஷண்ட்ஸ். இந்த 3 வகைக்குமே காமனான மாத்திரைகள் என்னென்னு சொல்கிறேன். பயாசிட்டமால் கொடுப்பாங்க, அப்புறம் சிட்ரசின் கொடுப்பாங்க, விட்டமின்ஸான C, B காம்ப்ளெக்ஸ், ஜிங்க், இது இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் அசித்ரோமைசின் கொடுப்பாங்க. அப்புறம் ஐவர்மெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றுண்ணிக்கு எதிராக இருக்க மாத்திரை, இது வைரஸ்க்கும் எதிராக இருக்குது அப்படின்றதுனால இது கொடுப்போம். அப்புறம் குளோரோக்வின் இல்லை ஹைட்ராக்சி குளோரோக்வின், நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தனை மாத்திரை கொடுக்கறதுனால வயிறு எரிச்சல் வரக்கூடாதுன்றதுனால ஆன்டாசிட்ஸான ஒமிப்ரசோல் கொடுப்பாங்க. அடுத்து நுரையீரல் பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய மாடரேட்லி சிக் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால பேஷண்ட்ஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நார்மலோ இல்லை ஹை ஃப்ளோ ஆக்சிஜனோ. இந்த COVID-19 என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு எதிராக ஆக்ட் பண்ணுறது மெயின் ப்ராப்ளம். அடுத்தது ரத்த நாணங்களில் ரத்தம் உறைஞ்சி போகிறது. அதனால் இதுக்கு 2த்துக்கும் ஏற்ற மருந்து.
நோய் எதிர்ப்பு சக்தி தடுக்கிறதுக்கான மெத்தில்பிரெட்னிசோல்ன்ற மருந்து, அப்புறம் ரத்தம் உறையிறது தடுக்கிறதுக்காக ஹெப்பரின், அப்புறம் ஆற்றல் மிக்க ஆன்டிபயோட்டிக்கான பிப்ராசிலின் டசோபாக்டம். இந்த கொரோனா வைரஸ் ஃபேமிலிக்கு ரிலேட்டட் ஃபேமிலியான பன்றிக் காய்ச்சலுக்கு எதிராக யூஸ் பண்ண டேமிஃப்ளூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஐவிக்கு சில மற்ற வைரஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய ரீட்டோனவர், இன்டினவர், இந்த மாதிரி மாத்திரைகள். இதெல்லாமும் கொடுத்தும் சரியாகலைன்ற போது இந்த பேஷண்ட்டோட உடம்பு வந்து ஒரு ஷாக்கில் உறைஞ்சு போகும். எலக்ட்ரிக் ஷாக் கிடையாது, எதிர்ப்பு சக்தி வைரஸ்க்கு எதிராக போராடி உறைஞ்சி போகக்கூடிய ஒரு கண்டிஷன். செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, கிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்ரினலின், நார் அட்ரினலின் இந்த மாதிரி மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த எதிர்ப்பு சக்தி தடுப்பு மருந்து கொடுத்தும் சரியாகலைன்ற பட்சத்தில் சைட்டோகைன் ஸ்ட்ராம், அதாவது எதிர்ப்பு சக்தி வந்து வைரஸ்க்கு எதிராக ஒரு புயலாக கிளம்பும். அந்த ஸ்ட்ராமை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்விட்சான இன்டர்லியூக்கின் 6 அதுக்கு எதிரான டோசிலிசுமேப்ன்ற மோனோக்ளோனல் ஆன்டிபாடி புதுசாக வந்திருக்கு, அதையும் கொடுப்பாங்க. இதுதான் மோஸ்ட்லி கொடுக்கக்கூடிய மருந்துகள். இதை தவிர்த்து சில இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் மாறும். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். உடல் பருமன், அதாவது ஓவர் வெயிட், ஒபெசிட்டி, இது குறைக்கிறதுக்காக வீடியோ பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உடல் பருமனை பற்றி மெயினாக 3 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, உடல் பருமனை மருந்து மாத்திரையால் குறைக்க முடியாது, அதே மாதிரி மருந்து மாத்திரையால் உங்கள் ஆரோக்கியத்தையும் விலைக்கு வாங்க முடியாது. இரண்டாவது விஷயம், லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், இத்தனை வருஷமாக இல்லை இத்தனை நாளாக உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை ஒய்ஃபையோ இல்லை உங்கள் குழந்தைங்களையோ பார்த்து உங்களுக்காக உழைச்சி தான் நான் இப்படி குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே என்னன்னு தெரியும், நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறது மட்டும்தான். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்கள் ஆஃபீஸ் வேலையை, உங்கள் அலுவலக வேலையை எப்படி உங்கள் வீட்டில் இருக்கவங்க செய்ய முடியாதோ அதே மாதிரி உங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அது உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பொறுப்பு கிடையாது. இத்தனை நாள் நீங்கள் உங்கள் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உள்ள ஆரோக்கியத்துக்கும் உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கும் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். இது நான் எக்ஸசைஸ்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் போதுமானது. இது பண்ணுறதுக்காக உங்களுக்கு பிரத்யேக உடையோ, அதாவது ஒரு ஜிம் சூட்டோ இல்லை ஒரு ரன்னிங் சூட்டோ, ஈவன் ஸ்னீக்கர்ஸ் அதாவது ஷூஸ் கூட தேவைப்படாது. நார்மல் எம்சிஆர் செப்பல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் செப்பல் கடையில் போயிட்டு எம்சிஆர் செப்பல், மைக்ரோ செல்லுலார் ரப்பர், எம்சிஆர் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பல் எடுத்து கொடுப்பாங்க. இது 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு செட்டு. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வேணுன்ற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா மாடிப்படி மட்டும்தான். ஒரு மாடி இருந்தாலும் சரி, 2 மாடி இருந்தால் ரொம்ப நல்லது. இதுக்கு வேண்டாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்கு சொல்கிறது, நொண்டி சாக்கு சொல்கிறது. இந்த எக்ஸசைஸை நான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக பண்ணிட்டு வரேன். சிசேரியன் செக்ஷன் பண்ணி குழந்தை பிறந்த அப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன். அதனால் முதுகில் ஊசி போட்டிருக்காங்க அப்படின்றதோ, எனக்கு மேஜர் சர்ஜரி பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதோ, இல்லை மூட்டு வலி வருது, ஷோல்டர் வலி வருது அப்படின்றது ஒரு நொண்டி சாக்கு கிடையாது. பெயின், வலி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண உங்கள் வெயிட் குறைய தானாக எல்லா வலியுமே குறைஞ்சிட்டு வந்துடும். அதனால் வலியை பொருட்படுத்தாமல் தயவுசெய்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ண எல்லா வலியுமே குறைஞ்சிடும். இப்போ தான் ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நார்மல் டெலிவரியாக இருந்தால் 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருந்தால் 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. ஹார்ட் சர்ஜரி இல்லை மேஜர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருந்ததுன்னா உங்களோட டாக்டரை கேளுங்க. உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கினா போதும். காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கினா போதும். உங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ரத்த கொதிப்பு, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்களாக இருக்கலாம், இல்லை காலேஜுக்கு போகிறவங்களா இருக்கலாம், 60-70 வயசு உள்ளவங்களா இருக்கலாம். இது எதுவுமே இந்த எக்ஸசைஸ்க்கு கான்ட்ரா இண்டிகேஷன், அதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே தேவைப்படாது. தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் மோட்டிவேஷன், ஊக்கமும் மன தைரியமும் மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னோட வெயிட் குறையிறது மட்டும் இல்லாமல் என்னோட உடலும் என்னோட மனசும் என்னோட குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு தேவைப்படுது.
இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் அதுக்குள்ளே உங்கள் மனசை தைரியப்படுத்திக்கோங்க, உங்கள் மனசை திடப்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்ற போகிறீங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதனால் உங்கள் வெயிட்டும் குறைய போகுது, உங்களோட ஹாப்பினஸ்ஸும் உங்களோட சந்தோஷமும் அதிகமாக போகுது அப்படின்றத நினச்சிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் மனசை அதுக்காக திடப்படுத்திக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க. அலுவலகத்துக்கு கண்டிப்பாக போகிறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல எக்காரணத்தை கொண்டோ கைகளில் கண்ணு மூக்கு வாய்ப்புக்கும் எடுத்துகிட்டு போகவே கூடாது. மாஸ்க் போடாமல் வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடாது. வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது N95 மாஸ்க் வித் ரெஸ்பிரேட்டர். எப்படி போடணும்னா, இந்த மாதிரி காது பகுதியில் மட்டும்தான் கையை பிடிச்சி போடணும். உள் பக்கத்தில் கை வைக்கவே கூடாது. துணி மாஸ்க். அடுத்து ட்ரிபிள் லேயர் மாஸ்க். நீங்கள் வைல்ட் கிராஃப்ட் மாதிரி திக்கான துணி மாஸ்க் போடுறதா இருந்தால் அது வெயிட்டில் இறங்கிடுது. அதனால நீங்கள் டபுள் மாஸ்க், உள்ள ஒரு ட்ரிபிள் லேயர் மாஸ்க் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த திக்கான மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க்கை இப்படி வாயில் போடுறது, அதுக்கப்புறம் இப்படி போடுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. மாஸ்க்கை போட்டுட்டிங்கன்னா கழட்டுற வரைக்கும் மாஸ்க் பக்கம் கை போகவே கூடாது. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, கையை உள்ளே விடுறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. உள் பக்கம் கை போகவே கூடாது. இந்த துணி மாஸ்க்கை டெய்லி வாஷ் பண்ணிடலாம். ட்ரிபிள் லேயர் மாஸ்க்கை டெய்லி குப்பையில் போட்டுடலாம். N95 மாஸ்க்காக இருந்தால் இது வந்து ஈரமாகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, ஹேண்ட் சானிடைசர் போட்டு மேல் பகுதியும் இந்த காது பகுதியும் மட்டும் தொடச்சிட்டு உள்பகுதியில் கை வைக்காமல் காத்தோட்டமாக உங்களோட ஆஃபீஸ் பேக்கில் வச்சுருங்க. திரும்ப அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். அடுத்து முக்கியமாக பண்ண வேண்டியது, கையில் எப்போவுமே ஹேண்ட் சானிடைசர் இருக்கணும். நீங்கள் ஆஃபீஸில் ஃபைல் தொட்டாலும் சரி, சேர், டேபிள் எது புதுசாக தொட்டாலுமே ஹேண்ட் சானிடைசர் போட்டு முதல்ல கைகளை கழுவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கான்டாக்ட், அதாவது புதுசாக எந்த பொருளையும் தொடாமல் இருக்கிறது நல்லது. உங்களோட பொருள்களையும் தொடுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது ஸ்நாக்ஸ் டைமில் என்ன பண்ணோம், மாஸ்க் போட்டிருப்பீங்க. மாஸ்க்கை இறக்கி விட்டுட்டு காஃபி டீ குடிச்சிட்டு திரும்ப உள்பக்கம் கைப்படாமல் மாஸ்க்கை போட்டுக்கோங்க. லன்ச் டைமில் மாஸ்க்கை கழட்டி உள்பக்கம் கைப்படாமல் ஓரமாக வச்சுருங்க. மற்றவங்ககிட்டேருந்து 6 அடி தள்ளி இருக்கணும். மாஸ்க் இல்லாமல் யார்கிட்டையுமே பேசாதீங்க. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது வெளியிலே ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருங்க. கையில் இருக்க சாவி, ஃபோனு எல்லாத்தையுமே ஹேண்ட் சானிடைசர் போட்டு தொடச்சிருங்க. அடிக்கடி பிடிக்கிற இந்த வெளி தாழ்பால், அதுக்கப்புறம் சுவிட்சஸ் அதெல்லாமும் தொடச்சிருங்க. நேராக பேகெல்லாம் ஓரமாக வச்சுருங்க, யாரும் கைப்படாமல். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டு அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் திரும்ப யூஸ் பண்ண வேண்டியிருந்ததுன்னா அதை வெளியில் எடுத்து ஹேண்ட் சானிடைசரோ இல்லை ஆல்கஹால் வைப்ஸ் கொண்டோ உள்பக்கம் வெளிப்பக்கம் மவுஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வெஜிடபிள்ஸ் வாங்குற ஆளாக இருந்தால் வீட்டிலேருந்தே பேக்ஸு, கவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. காயெல்லாம் வாங்கிட்டு நேராக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க அடி ட்ரேயில் போட்டுருங்க. நம்ம சாப்பிடும்போது கொரோனா வைரஸ் ஆனது உள்ளே போனால் வயிற்றில் இருக்க அமிலமானது கொரோனா வைரஸை செயலிழக்க செஞ்சுடுது. கொரோனா வைரஸ் ஆபத்தை 4 விதமாக பிரிக்கிறாங்க. முதல்ல லோ ரிஸ்க், கம்மியான ஆபத்து எதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்தது மிதமான ஆபத்து, மாடரேட் ரிஸ்க் எப்படின்னு பார்த்தோன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வாக்கிங் போகிறது, வெளியில் சைக்கிளிங் போகிறது, இதெல்லாம். அப்புறம் ஹையர் ரிஸ்க் எதுன்னு பார்த்தோன்னா அவுட்டோர் கேதரிங்ஸ், வெளியில் கூட்டம் கூட்டுறது. ஹையஸ்ட் ரிஸ்க், அதீதமான ஆபத்து எதுன்னு பார்த்தோன்னா இன்டோர் கேதரிங், ஒரு பில்டிங்குள்ளேயோ ஒரு ரூம்குள்ளேயோ கூட்டம் கூட்டுறது. ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலு, காலேஜஸ், அப்புறம் இந்த கல்யாண மண்டபம் மாதிரியான பிளேசஸ், அதுக்கப்புறம் கோவில்கள். அதனால் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது, நீங்கள் ஹையஸ்ட் ஆபத்து இருக்க பிளேஸில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் எதை தொடுறீங்க அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. அதனால் மெயினாக நீங்கள் கைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும். எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு யோசிச்சோன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். செய்ய வேண்டிய விஷயத்தை மட்டுமே செய்வோம். வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடணும். புதுசாக பொருட்களை தொட்டால் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாலே முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் விஜயலக்ஷ்மி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். மருத்துவத்தில் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. நம்ம கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பனிக்கட்டி தெரியுதுன்னா அதுக்கு அடியில் ஒரு பனிமலையே இருக்குது அப்படின்றது அர்த்தம். நான் இன்றைக்கி பேச போகிற விஷயமும் அப்படி தான். மனிதர்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு நடக்கப்படுற கொடுமைகள்.
இந்த கொடுமைகளின் உச்சக்கட்டம் தான் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது, அதாவது பாலியல் கொடுமை. இதுக்கு பின்னாடி சொல்லப்படாத, எழுதப்படாத, சொல்ல முடியாத கொடுமைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி பேச போகிறோம். முக்கியமாக ஃபிசிக்கல் அபியூஸ், அதாவது உடல் ரீதியான கொடுமை. அடுத்தது எமோஷ்னல் அபியூஸ், மன ரீதியான கொடுமை. இதை பற்றியெல்லாம் ஏன் பேச முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுமைகளை பண்ணுற அப்யூசர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து யூஸ்வலாக 4 செவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் மகனோ மகளோ இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கூட வேலை பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் பாஸாக இருக்கலாம். இவங்களை எதிர்த்து போராடக்கூடிய பவர் நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் நம்மளால் வெளியில் சொல்ல முடியல. அதுவும் சொல்லி காமிச்சிட்டோன்னா அது ஒரு அசிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சோஷியல் மீடியா இவ்வளோ வளர்ந்த ஒரு காலத்தில், உலகத்தில் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் பேசப்படுற இந்த காலத்தில் நமக்கு நடக்கிற கொடுமைகளை பற்றி நம்மளே பேச மாட்டேங்கிறோம். சரி, பேச முடியல. அடுத்தது, இந்த கொடுமையிலிருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யோசிக்கணும். நமக்கு நடக்கிறது கொடுமை தானா அப்படின்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எப்போ உங்களுக்கு நம்மளுக்கு நடக்கிறது சரியில்லைன்னு தோணுதோ அன்னிலிருந்து யோசிக்க ஆரம்பிங்க. இந்த கொடுமை நடக்குதே அப்படின்னு யோசிக்கிறத பற்றி நான் சொல்லலை. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கா, நம்மளை பண்ணுற அப்யூசர் வந்து ஏன் இதை பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. நடிகர் வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். உங்கள் அப்யூஸ் நடக்கிறத நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற பிளானை முதல்ல போடணும். யோசிச்சிட்டிங்கன்னா அடுத்தது படிங்க. எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதா சளி இருமல்லேருந்து கேன்சர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே போய் பார்க்கணும் நம்மளுக்கு தெரியுது. அப்படி நடக்கும்போது நம்மளுக்கு நடக்கிற கொடுமைகளை பற்றி எங்கே போய் படிக்கணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய படிங்க. நல்லா யோசிச்சிட்டிங்க, நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நடக்கிறது என்னன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். அந்த தெளிவு வந்துடுச்சுனாலே உங்களுக்கு தைரியம் வந்துடும். அந்த தைரியம் வந்த உடனே பேச ஆரம்பிங்க. அப்யூசர் அல்லாத மற்ற ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேச ஆரம்பிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிங்க. இவங்களெல்லாம் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு மனித வளையம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பேச பேச தான் உங்களுக்கும் தெளிவு வரும். உங்களுக்கு நடக்கப்படுறது கொடுமை அப்படின்னு மற்றவங்களுக்கும் தெரிய வரும். எனக்கு பேசணும் ஆனால் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல அப்படின்னா, ஃபோன் எடுத்து நியரஸ்ட் ரெஸ்டாரண்ட் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணுற மாதிரி நியரஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனநல மருத்துவர், இல்லைன்னா நியரஸ்ட் சைக்காலஜிஸ்ட், மனநல ஆலோசகர் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. பேசுறதுனால செல்ஃப் ஹீலிங் நடக்கும். உங்களுக்கு நடக்கப்படுற கொடுமையிலிருந்து மன ரீதியாக, உணவு ரீதியாக வெளியில் வர ஒரு தைரியம் உங்களுக்கே வரும். அதுக்கப்புறமா இந்த அப்யூசரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். இந்த அப்யூசருக்கு மெயினாக பவர் எங்கேருந்து வருதுனாலே நீங்கள் பேசாமல் மறைச்சு வைக்கிறதுனால தான். எப்போ பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ அப்போவே அப்யூசருக்கு பவர் முக்கால்வாசி குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு நடக்கிற கஷ்டத்தை எடுத்து நான் ஏன் போராடணும், நான் ஏன் வெளியில் சொல்லணும், அது அசிங்கம் தானே அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. இது யூஸ்வலாக விக்டிம்க்கு இருக்கிற ஒரு மனப்பான்மை தான். நீங்கள் எதெல்லாம் வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. ஏன் போராடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காந்தியடிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஏன் போராடினார், அவர் எப்படி போராடினார், ஒரு தனி ஆள் சப்போர்ட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷ்க்கு எதிரில் ஒரு கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், ஒரு அகிம்சை முறையில் எப்படி போராடினாரோ அதே மாதிரி உங்களுக்கு நடக்கப்படுற சொல்ல முடியாத இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ்லேருந்தோ எமோஷ்னல் அப்யூஸ்லேருந்தோ நீங்கள் பிளான் பண்ணி ஈஸியாக வெளியில் வர முடியும். இது வரணும், உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். எப்போ நீங்கள் போராட ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ரிலேட்டிவ்ஸும் உங்களோட அப்பா அம்மாவும் உங்களை பற்றி பெருமையாக தான் நினைப்பாங்க. நீங்கள் படித்த கல்விக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா, உங்கள் சொந்த காலில் நின்று உங்களுக்காக நீங்கள் போராடி சந்தோஷமாக இருக்கிறது மட்டும்தான். உங்களை காப்பாற்ற குதிரை மேலே ஏறி ஒரு பிரின்ஸ் சாமிங் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பிரின்ஸ் சாமிங் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நமக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக முதல் அடி நம்ம மட்டும்தான் எடுத்து வைக்க முடியும். எடுத்து வைங்க, தைரியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். This is Dr. Vijaiyalakshimi Praveen, MBBS MD. I'm a public health specialist. Once the lockdown relaxes, few of you will have to be attending your offices regularly. I'll tell you what are all the things you have to do. First and foremost, never touch your eyes, nose or mouth with your hands or fingers when it is not clean. So, make a rule that you don't touch them at all. Next is, do not step out without a mask. I'll tell you what are the types of masks. This is N95 with respirator. Always wear it and also remove it using the same technique. Never touch the inner side, always use the earpiece. This is triple layered mask.
This comes on the upper side. This is a clamp. And then this is the cloth mask. The time from when you wear the mask till you remove it, never take your fingers or hands near the mask, never put your fingers inside, and do not wear the mask covering the nose alone, mouth alone. No. If you are wearing a thick mask like the wildcraft mask, make sure you add one more layer of mask like a triple layered mask inside and then wear the thick mask outside because it tends to sag. During your snacks time, you can pull down the mask like this, have your coffee or tea and then put it back in. Make sure you don't touch the inner side, only use the outer side to remove it. During a lunch time, remove it completely. Do not touch the inner side, just fold it a bit and then keep it in a safe place. Always sit at a distance of 6 feet away from your colleague and do not talk to them for more than 5 minutes without a mask. Finish your lunch fast and then wear a mask. The next important thing to have is your hand sanitizer. Whatever new you touch, make sure you cleanse your hands, be it a file, table, chair, and make sure the contact is very less, as in do not touch anything that does not belong to you as much as possible. Make sure you bring all your own things. When you come back, make sure there is a hand sanitizer outside the house. Whatever you have in your hand, the keys, phones, all other inanimate things, cleanse them with a hand sanitizer along with the door knobs and switches. Put your bags, handbags in a separate place which is not reachable to others. Go take a bath. Put your dresses for washing. It can be washed along with other dresses because anyway soap and water is going to cleanse the virus. If you are going to use the laptop and mouse that you used in office, cleanse them again with hand sanitizer, all alcohol wipes, the inner side, outer side, keys along with the mouse, and then start using it. So the risk of acquiring coronavirus infection is classified into 4. Low risk, which is staying home. Next is moderate risk, which is outdoor activities like walking, cycling. High risk is outdoor gatherings. Highest risk is indoor gatherings, be it inside a room or inside a building, which exactly is offices, schools, colleges, wedding halls, and also religious places. So every minute you are in your office, you should remember that you are in a place which is at a highest risk. So make sure you know what you touch and make sure every time you touch anything new, you clean your hands and sanitize them with hand sanitizer or soap and water every single time. If you are going to buy vegetables along the way when you come home, make sure you take the bags and small covers with you. Buy the vegetables. The moment you come home after you take bath, take the bag, put the vegetables in the separate tray in the fridge. Here the thing is that the stomach acid has the power to neutralize the virus. Just make sure you wash your hands every time you handle food. If you follow all these steps, you can be healthy, you can protect yourself and your family from the virus. Let's stay healthy, let us stay happy. Nandri, Vanakkam, I'm Dr. Vijaiyalakshimi Praveen, MBBS MD. I'm a public health specialist. The novel coronavirus, the virus which has been very recently discovered in December 2019. So this virus, while spreading from one person to another, keeps mutating. It keeps changing its forms. So it has been very challenging to find a lot of things about the virus. I'm not here to talk about those. There is only one thing we have to know, which is this virus gets transmitted from one person to another through air, as in through coughing, sneezing and touching the person who is infected. You have to do to protect yourselves, your family and your community is to cover yourself while coughing and sneezing. While coughing and sneezing, please do not use your fingers or arms. Use only the elbows and cough or sneeze like this. Just like India, China is a highly populated country and there are certain things that we both in common do not follow culturally. One of the main thing is not covering while coughing and sneezing. So if we can do this one thing, we will be able to stop the spread of disease. Coming to talk about how this infection gets transmitted, there is a similar disease which very much is there in the country for centuries, which is TB, tuberculosis. Tuberculosis spreads from one person to another through coughing or sneezing without any protection. I
I go to work every day in auto, and I make sure that I tell my auto drivers, my cab drivers not to spit. Spitting has been a regular practice in our country which needs to stop. Our government has sufficient resources and power to stop the spread of disease, so please don't be panicking. This kind of spread is not new to our country, though the virus might be new. The important thing is to keep your hands and fingers clean. Do not put your unclean hands and fingers near your nose or your mouth. Wash your hands as frequently as you can in running tap water. So please do the right things right. If someone else is coughing or sneezing right onto your face or right next to you without covering themselves, please tell them how to do it. It is not wrong to teach someone the right things. So let us be healthy, let us be happy, let us teach each other the right things. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் விஜயலக்ஷ்மி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். இன்னைக்கு நம்ம கொரோனா வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். நாவல் கொரோனா வைரஸ். இந்த நாவல் கொரோனா வைரஸ் ஆனது கொரோனா வைரஸில் இருக்க ஒரு டைப் மட்டும்தான். இந்த வைரஸ் ஆனது ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவும் போது மியூட்டேட் ஆகிட்டே, அதாவது உருமாறிட்டே இருக்கிறதுனால இதுதான் இப்படித்தான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. தெரிஞ்ச விஷயம் ஒன்றே ஒன்று, அதுதான் மெயின் விஷயம். அதை பற்றி மட்டும் பேசுவோம். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆனது தும்பும் போதும் இருமும் போதும் தான் பரவுது. நம்மளை பாதுகாத்துக்க நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். தும்பும் போதும் இரும்பும் போதும் ஒரு துணி வச்சு முடிப்போங்க. முடியலை, துணி இல்லை அப்படின்னா விரலையோ கையையோ யூஸ் பண்ண வேண்டாம். முழங்கை, எல்போ, இந்த முட்டியை யூஸ் பண்ணி அப்படி இரும்பணும், தும்பணும். ஆனால் யாரா பக்கத்தில் உங்கள் மூஞ்சி மேலேயோ இல்லை உங்கள் சைட்லேயோ கையை மூடாமல் இரும்பினாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் தினமும் ஆஃபீஸ்க்கு ஆட்டோவில் தான் போவேன் வருவேன். நம்ம ஊர் ஆட்டோ டிரைவர்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆட்டோ டிரைவர்ஸ் ஆகட்டும், எச்சி துப்பிட்டே இருப்பாங்க. அதனால தினமும் ஒவ்வொரு நாளும் போகும்போதும் வரும்போதும் எந்த டிரைவராக இருந்தாலும், அண்ணா பாஸ் எச்சி துப்பாதீங்க, எச்சி துப்புறதுனால என்ன ஆகுது அப்படின்னு நான் தினமும் சொல்வேன். முக்கியமாக இன்னொரு விஷயம், கைகளை கழுவிட்டே இருங்க. அழுக்கு கையை மூக்குக்கிட்டையும் வாய்க்கிட்டையும் கொண்டு போகாதீங்க. கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூச்சு காற்று, சுவாச காற்று மூலமா பரவக்கூடிய ஒரு நோயானது நம்ம ஊரில் ஜென்ரேஷனாக இருந்துட்டு வருது. அதாவது டிபி, காச நோய் அப்படிங்கிறது. இந்த டிபினால ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க நம்ம நாட்டில் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் புது வைரஸாக இருந்தாலும் இது பரவக்கூடிய விதம் என்னமோ புதுசு கிடையாது. இந்த வைரஸை கட்டுப்படுத்தக்கூடிய போதுமான சக்தி நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, நம்ம அரசுக்கு இருக்குது. அதனால் பீதி அடையாதீங்க. சைனாவும் நம்மள மாதிரி தான் ஜனத்தொகை நிறைய இருக்க ஒரு நாடு. நாகரிகமாகவே கல்ச்சுரலாகவே சில விஷயங்களை நம்ம தப்பாக பண்ணிட்டு வரோம். அந்த தப்பான பழக்கத்தை மாற்றிக்கிட்டோம்னாலே இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். நல்ல விஷயங்களை நல்லதாகவே பண்ணுவோம், மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வணக்கம். Hello, வணக்கம். This is Dr. Vijaiyalakshimi Praveen, MBBS MD. I'm a public health specialist. The purpose I'm making this video is that I want us to stop spreading the hoax about the infection dengue or dengue. So I'll list out the myth and I'll also tell you why they are untrue. The first one is that dengue infection or dengue fever is a new infection and that it is an unknown infection. It is not true because it's been around for at least 2 centuries now, and this infection has been extensively studied and it is very easily diagnosed by doing blood tests from the laboratories around us. The second one is that the confusion that prevails between viral infection, viral fever and dengue fever. The fact here is that dengue fever is very much a type of viral fever, and this virus spreads from an infected mosquito to human beings when the mosquito bites a human being. The third one is that a person who is infected with dengue virus is going to die eventually. This is again untrue. It is only the severe form of dengue, which is dengue hemorrhagic fever, which is potentially fatal. And the risk of dengue hemorrhagic fever is high among kids, children, newborn babies, pregnant mothers and also elderly. The fourth one is that a person who is affected with dengue infection will die of hemorrhage or bleeding because of the evil spirit or evil eye that he has possessed. This is again untrue. Evil mannerism, which is lack of knowledge and ignorance, that it is the pile of garbage around our houses and streets
which is a major source of breeding for mosquitoes. And this, along with the stagnant rainwater, stagnant sewage water, and it even could be the pots which we are using for collecting drinking water and bathing water that are kept uncovered. And the fifth myth is that a person who is infected with dengue will die of high fever. The dengue fever doesn't reach very high temperatures. It reaches moderately high temperature and then it gets better. But what happens here is that after 48 hours or 2 days post fever, the virus starts affecting the platelets. It is a kind of blood cell which helps blood coagulate or clot. So since this virus affects the platelets and the platelets count starts coming down, the blood loses its tendency to get clotted and hence it leads to hemorrhage or the loss of blood. So here, more than the loss of blood, there also happens loss of fluid. This fluid is in the cells, which is inside the cell, which we call it intracellular fluid, and there is also fluid around the cell, which we call it extracellular fluid. So the hemorrhage, which is blood loss, along with intracellular and extracellular fluid loss, are the major cause of death in case of dengue hemorrhagic fever. So the last myth is that since the platelets gets affected, only a blood transfusion can save the life of a person who is infected with dengue. Negative. This is untrue, because more than hemorrhage, as I told you, since the fluid loss leads to death of the person who is affected, the major mode of treatment to save a life of a patient or a person who is infected is just hydration, simple hydration. Hydration typically means intake of fluids. What kind of fluid? It could be any fluid. It could be a fluid, a liquid food or a juice or just plain water. How much do we drink? There is no quantity as such, because the person should and can drink as much of fluid or water as possible. So what I request all of you is that please stop spreading the hoax and please get yourself hydrated or hydrate the person, your loved ones, who are affected with dengue, or even people who are not being diagnosed but has symptoms of dengue or dengue hemorrhagic fever has symptoms like rashes, like red dots on the skin. They might have abdominal pain, they will have frequent vomiting, they'll also have respiratory distress. So the moment you find your loved one with such symptoms, please take him to a physician, also known as a doctor, who is close by, and please act accordingly. And your lives is in your hands. Please save yourselves, please get yourself hydrated, and please stay healthy. Nandri, Vanakkam. வணக்கம், நான் டாக்டர் விஜயலட்சுமி பிரவீன், MBBS MD, சமூக நல நிபுணர். நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம், டெங்கு காய்ச்சலை சுற்றி நிறைய வதந்திகள் பரவிட்டு வருது. அந்த வதந்திகளை உடைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். முதல் வதந்தி என்னென்னா, டெங்கு காய்ச்சல் ஒரு மர்ம காய்ச்சல் அப்படிங்கிறது. இதில் உண்மை என்னென்னா, டெங்குவில் எந்த மர்மமும் எந்த சீக்ரெட்டும் கிடையாது. பிளட் டெஸ்ட், ரத்த டெஸ்ட் மூலமாக லெபார்ட்ரிஸ், ஆய்வுக்கூடங்களில் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் தான் இது. எந்த விதமான புது காய்ச்சலும் கிடையாது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக நம்மளை சுற்றி இருந்துட்டும் பரவிட்டும் வருது. அதனால் மர்ம காய்ச்சல் அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா அதை நம்பாதீங்க, அது உண்மை கிடையவே கிடையாது. இரண்டாவது, டெங்கு காய்ச்சலையும் வைரஸ் காய்ச்சலையும் போட்டு குழப்பிக்கக்கூடிய ஒரு நிலை. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. டெங்கு காய்ச்சலும் ஒரு விதமான வைரஸ் காய்ச்சலே. இந்த வைரஸ் ஆனது கொசு கடி மூலமாக கொசுவிலிருந்து மனுஷனுக்கு பரவுது. மூன்றாவது வதந்தி என்னென்னா, டெங்கு காய்ச்சல் வந்தால் எல்லாரும் இறந்துருவோம் அப்படிங்கிறது. அது உண்மை கிடையாது. டெங்கு காய்ச்சல்னால எல்லாரும் இறக்க போகிறது கிடையாது. எப்போ டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர், அதாவது காய்ச்சலோடு கூடிய இரத்த கசிவு ஏற்பட்டு தீவிரம் நிலையை அடையுதோ அப்போ தான் நம்மளுக்கு உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இந்த டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் யார் யாருக்கு அதிகப்படியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற சின்ன பசங்க, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வயது முதிர்ந்தவங்க. நான்காவது வதந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் மாந்திரிகம் செஞ்ச மாதிரி, சூனியம் வச்ச மாதிரி ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்துருவாங்க அப்படிங்கிறது. இது உண்மை கிடையாது. இதில் எந்த மந்திரமோ மாந்திரிகமோ சூழ்ச்சியோ கிடையாது. இது நம்மளுக்கே பண்ணிக்கிட்ட தீங்கு தான். நம்ம வீட்டை சுற்றி உள்ள நம்ம கண்டுக்காமல் இருக்க குப்பையும், மழை நீரை தேங்கி இருக்கிறதும், கழிவு நீர் தேங்கி இருக்கிறதும், இல்லை குளிக்கிற தண்ணீரை தேக்கி வச்சுட்டு அதை மூடி வைக்காமல் இருக்கிறதும், அதில் இந்த கொசுவானது முட்டை போட்டு பொறிச்சு நம்மளை கடிச்சு வர்றதும் தான் மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இது மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுற தீங்கு கிடையாது. அடுத்த வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
டெங்கு காய்ச்சல் வந்தவங்க காய்ச்சல் ரொம்ப அதிகப்படியாக இறந்துருவாங்க அப்படிங்கிறது இது உண்மை கிடையாது. டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகப்படியாக ஆகாது. ஓரளவுக்கு காய்ச்சல் வந்துட்டு இறங்கிடும். இறங்கின 2 நாட்கள், அதாவது 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஆனது தீவிரமடையுது. ஏன் தீவிரமடையுதுன்னு பார்த்தோம்னா, இந்த வைரஸ் ஆனது ரத்தத்தில் இருக்க பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரத்த தட்டுக்களை போய் பாதிக்குது, அதோட எண்ணிக்கையை குறைக்குது. அதனால ரத்தம் உறையும் தன்மையை இழக்குது, ரத்த கசிவு ஏற்படுது. இதில் ரத்த கசிவு ஹெமரேஜ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் லாஸ், அதாவது செல்களுக்கு உள்ளேயும் செல்களுக்கு வெளியிலையும் இருக்க நீரும் சேர்ந்து வெளியேறுது. ஹெமரேஜ் அண்ட் ஃப்ளூயிட் லாஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் உயிரிழப்பிற்கான முதல் காரணமாக இருக்குது டெங்கு ஃபீவரில். இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோல் மேலே பொட்டு பொட்டாக சிகப்பாக ரேஷஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வயிற்று வலி ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும், அதிகமான வாந்தி ஏற்படும். இந்த அறிகுறிகள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமாகுது. கடைசியாக இருக்க வதந்தி என்னன்னு பார்த்தோம்னா, டெங்கு ஃபீவரில் ரத்த கசிவும் நீர் கசிவும் ஏற்படுறதுனால ரத்தம் கொடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வதந்தி. இது உண்மை கிடையாது. ரத்த கசிவு ஏற்படுறதுனால ரத்தம் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது மெயினாக நீர் வறட்சியினால் ஏற்படுற தீங்கு தான். இந்த நீர் வறட்சிக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, நீர் ஏற்றம் எப்படி பண்ணுறது? நிறைய தண்ணி ஆகாரமாக சாப்பிடணும், நிறைய ஜூஸாகவும் தண்ணியாகவும் குடிக்கணும். இதுக்கு அவ்வளோதான் அளவு கிடையாது. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அளவுக்கு நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது அவசியம். நீர் ஏற்றம் ரொம்ப அவசியம். டீஹைட்ரேஷன், அதாவது நீர் வறட்சி ஏற்படக்கூடாது. நீர் வறட்சி தான் நம்ம உயிர் இழப்பிற்கான முதற் காரணமாக இருக்குது. இதில் குழந்தைங்க, பச்சிளம் குழந்தைகளும் ரொம்ப வயது முதிர்ந்தவங்களும், பச்சிளம் குழந்தைங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. நிறைய வயது முதிர்ந்தவர்கள் அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறதுனால தண்ணி குடிக்க முடியாது. இவங்க 2 பேருக்கும் குளுக்கோஸ் ஏற்றப்பட வேண்டிய சூழ்நிலை அமையலாம். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணுன்ற அவசியம் ரொம்ப கடைசி நிலைமையில் தான் வருது. முடிஞ்ச வரைக்கும் 90% ஆர் 95% நம்ம ஹைட்ரேஷன் மூலமாகவே உயிரை காப்பாற்றிடலாம். ஸோ நான் உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா, டெங்கு காய்ச்சல் சுற்றி உள்ள வதந்திகளை நம்பாதீங்க. அறிகுறிகள் ஆரம்பிக்கும் போதே இல்லை ஆரம்பிக்கும் முன்னரே பக்கத்தில் இருக்க மருத்துவரை அணுகுங்க. அவரோட ஆலோசனைப்படி நடந்துக்கோங்க. நிறைய நீர் ஆகாரம் உட்கொள்ளுங்க. டீஹைட்ரேஷன் வராமல் பார்த்துக்கோங்க. ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நீர் வறட்சினால தான் உயிரிழப்பு ஏற்படுது. அதனால் நீர் ஏற்றம் ரொம்ப முக்கியம். இதை மறந்துடாதீங்க. உங்கள் உயிரை நீங்களே காப்பாற்றிக்கலாம். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம். Hello, Vanakkam. This is Dr. Vijaiyalakshimi Praveen, MBBS MD. I'm a public health specialist. This virus called SARS-CoV-2 spreads the infection COVID-19, which is otherwise called coronavirus infection. I have already done a couple of videos on this. This video is the 3rd one in the series. Let me mention a few things that is common for the entire population. First is physical distancing. The word social distancing might also mean that you don't have to be social with others, which is not so. You just have to be physically away from others, but you can as well be socially and virtually friendly. So the first one is physical distancing. Second is to wash hands. Wash hands thoroughly after touching anything, which is also equal to washing your hands once every hour. The moment you are scared of touching something, the first thing is to go wash your hands. Washing anything else comes later. Third is whether to wear a mask or not. Whatever mask you wear, whether be it a triple layer mask or the cloth mask, it is not going to filter the virus. That being the case, you don't have to wear a mask. It is more than enough that you wear a kerchief or any cloth to cover your nose and mouth when you go out. Even to buy groceries or vegetables, these days there are these WhatsApp groups and the local grocers numbers. You just have to call them up and they will drop you things at your doorstep. This HCQs, as in hydroxychloroquine, is not for the general public, so please forget it. This is only for those who are treating them, and this will be given in the institution, so please follow the guidelines. In this video, I'm mainly going to talk about 4 groups. One is for kids, children. Another is for the people of productive age group. Third is for doctors. And fourth is for the at-risk groups. This is for the kids, children. Please do not go outside. Please do not go play with your friends. Do not invite your friends over. No sleepovers and no please birthday parties.
Anybody can be infected with this virus, and those infected do not show any symptoms at all. Your friends or their family might appear very normal, but they still will be infected and they still will be transmitting the disease to you and to your family. So please stay indoors, play within your house. Next is the productive age group, as in 20 to 50 years of age. We are the ones who are responsible for transmitting this infection from one person to another because we are this notorious group who keeps roaming here and there. If this age group is able to contain themselves in their houses during this period of time, we will be able to successfully stop more than 90% of spread of this infection. We should not think that we have enough immunity to not get infected by this virus. You can still be infected without showing symptoms and still be transmitting the infection to everyone who is around us. In case if you show any symptoms, please come forward to test yourselves, and before that, please contain yourselves inside your houses and please stay indoors. The next one is not just for doctors, it is for the healthcare workers and the entire healthcare professional. The demand for the mask, the headgear and the overalls is worldwide. So let us fight for it, get it, and then make sure that we will go take care of the patients. We are at the highest level of risk because we have to take care of both patients and our family as well. There is a big difference when a common public sends a wrong WhatsApp forward and we sending a wrong forward. At the moment someone sends you a forward, what the name of the website is, please read the link from top to bottom and make sure that this is a legitimate news. When you don't have time to read the entire link, it is better not to forward it at all. Nothing a WhatsApp link is going to teach us new what we have not studied in our textbooks already, and if at all we need any new information, we know which is the website we should refer to. At-risk groups are those who are above 50 to 60 years of age, pregnant mothers, those with diabetes, immune problems, those who undergo dialysis. All of you, please forget going out of your homes. If you have any medical emergency, please call up the helpline number. I have attached the number in my previous video. They will tell you what to do and where to go. Also, please do not stop the medications that you have already been taking. You also make sure you eat these foods that are rich in vitamin C, especially lime and orange, and those that are rich in zinc, like nuts and beans. These will improve your immunity. There is also this another group who are international travelers and their families, their contacts. I definitely understand that this time is very tough for you both mentally and socially, but please do cooperate. If you have any symptoms, please come forward and report to the government. So I think I have said most of it, and please stay indoors. So please do not get panicky as in what to clean. The first thing you have to keep clean is your hands and your fingers. Please do not take your hands near your nose and mouth. A kerchief or a piece of cloth is more than enough to serve that purpose, and let the mask and other gears reach people who are in need of them and not general public. Let's stay healthy, let's stay happy. Nandri, Vanakkam. Vanakkam, நான் டாக்டர் விஜயலக்ஷ்மி பிரவீன், பிபிஎஸ் எம்டி, சமூக நல நிபுணர். இந்த SARS-CoV-2 அப்படின்ற வைரஸ் கிருமினால் பரப்பப்படுற COVID-19 அப்படின்ற இன்ஃபெக்ஷன், கொரோனா வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ் பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோ பண்ணியிருந்தேன். இது அதோட தொடர்ச்சி. முதல்ல பொதுமக்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க விஷயத்தை சொல்லிக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங். சோஷியல் அப்படின்னா கலகலப்பாக இருக்கிறது அப்படின்றது மீனிங் வரும். அதனால் கலகலப்பாக இருக்கிறத நிறுத்த வேண்டாம். சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லாமல் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டி உறவாடுறதை நிறுத்தினா போதும். உடல் அளவில் தனித்திருப்போம், மனதளவில் இணைந்திருப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் அடிக்கடி சொல்கிறாங்க. அதையே தான் நானும் சொல்கிறேன். ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்கை தயவு செய்து மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தது கைகளை சோப்பு போட்டு கழுவணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கைகளை சோப்பு போட்டு கழுவணும். இது தொட்டால் பயமாக இருக்குது, அது தொட்டால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எது தொட்டால் பயமாக இருக்கோ உடனே போய் கைகளை சோப்பு போட்டு கழுவுங்க.
அடிக்கடி தொடுற டோர் ஹேண்டில்ஸ், அதாவது கதவு தாப்பால், ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஸ்விட்சு, இதெல்லாம் வந்து வைப் ஸ்விட்சோ இல்லை சோப்பு தண்ணி கொண்டோ இல்லை ஹேண்ட் சானிடைசர் கொண்டோ துடைக்கிறது அது ரொம்ப நல்லது. வெளியிலேருந்து வந்த எந்த பொருளையுமே தொடுறீங்கன்னா உடனே சோப்பு போட்டு கழுவுங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் அணியணுமா, முகக்கவசம் வேணுமா வேணாமா அப்படின்றத பற்றி நிறைய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. முகக்கவசம், துணியிலான முகக்கவசமோ இல்லை 3 லேயர் மாஸ்கோ, கடையில் விற்கிற மாஸ்கோ எதுவுமே வைரஸ் கிருமியை ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் கைகளை மூக்குக்கிட்டேயும் வாய்க்கிட்டேயும் போகாமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியில் போகும்போது மாஸ்க் போட வேண்டிய அவசியம் கிடையாது. துணியோ கச்சீஃபோ கட்டினா போதும். காய்கறிகள் வாங்குறதுக்கோ இல்லை பல்சர் சாமான் வாங்குறதுக்கோ நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்துடுச்சு, ஃபோன் நம்பர்லாம் வந்துடுச்சு. உங்கள் லோக்கலாக இருக்கவங்க வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க. இந்த HCQs அப்படின்னு சொல்லப்படுற ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை எல்லாருக்கும் கிடையாது. பொதுமக்கள் இதை மொத்தமாக மறந்துடுங்க. இது கொரோனா பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான். அந்தந்த இன்ஸ்டிடியூஷனில் கொடுப்பாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 4 குரூப் பற்றி பேச போகிறேன். முதல்ல சின்ன பசங்க, அடுத்தது ஆக்க வயதுள்ள வயது வரம்பு, அதாவது ப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறது, அடுத்தது டாக்டர்ஸு, 4வது இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யார் அப்படிங்கிறது. முதல்ல சின்ன பசங்களுக்கு. சின்ன பசங்களா தயவுசெய்து வெளியில் போகாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணாதீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகாதீங்க. இந்த கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேருக்கு சிம்டம்ஸே வராது, ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க கூட போய் விளையாடினீங்கன்னா உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது. பர்த்டே பார்ட்டிஸ் வேண்டாம், ஸ்லீப் ஓவர்ஸ் வேண்டாம், வீட்டிலே இருங்க, வீட்டிலே விளையாடுங்க. இந்த ஆக்க வளம் கொண்ட வயது வரம்பு, அதாவது ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய 20லிருந்து 50 வயசு வரை இருக்காங்க. நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, இன்ஃபெக்ஷன் வராது அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த இன்ஃபெக்ஷனை ஒருத்தவங்கக்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரப்பக்கூடிய நொட்டோரியஸான ஏஜ் குரூப் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டாலே இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதை 90% மேலே குறைச்சிடலாம். சிம்டம்ஸ் உங்களுக்கு யாராக இருந்ததுன்னா தயவு செய்து முன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த இன்ஃபெக்ஷனை உலகம் ஃபுல்லாக பரப்புகிற வயது வரம்பு நம்ம தான். தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருங்க. அடுத்து நான் பேச போகிறது டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே தான். நம்ம அட்ரிஸ்க் குரூப்பில் டாப்பில் இருக்கோம். ஏன்னா நம்ம பேஷண்ட்ஸையும் பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும். இந்த தலைக்கவசம், முகக்கவசம், உடல் கவசம் இது எல்லாமே உலகம் முழுக்கவுமே டிமாண்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம போராடி வாங்கி மொத்த கவசத்தையும் பெற்று அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருப்போம். நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் ஃபார்வர்ட், ஒரு தப்பான ஃபார்வர்டை மற்றவங்க அனுப்புறதுக்கும் மருத்துவ ப்ரொஃபஷனில் இருக்க நம்ம அனுப்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு வந்துச்சுன்னா அந்த வெப்சைட் என்ன, அதோட முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் படிங்க. படித்து நம்பகத்தன்மை உள்ளதா அப்படின்னு பாருங்கள். நம்பகத்தன்மை இருந்தால் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். படிக்க டைம் இல்லைன்னா அந்த மெசேஜை ஃபார்வர்டே பண்ணாதீங்க தயவு செய்து. நம்ம புக்கில் படிக்காத எதுவும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் இருக்க போகிறதில்ல. நம்பகமான சைட்டில் போய் எதுவாக இருந்தாலும் படிச்சுக்குவோம். அடுத்து இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய குரூப் யாருன்னு பார்த்தோன்னா 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, சர்க்கரை நோய், டயாலிசிஸ், எதிர்ப்பு சக்தி ப்ராப்ளம் உள்ளவங்க, கர்ப்பிணி தாய்மார்கள், இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகிறத தயவு செய்து மறந்துடுங்க. உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த நம்பர் என்னென்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணணுன்னு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஆல்ரெடி எடுத்துக்கிற மெடிக்கேஷன்ஸை தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்கள் எப்போவுமே சாப்பிட்ற மாத்திரையே சாப்பிட்டுட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஜிங்க், துத்தநாதம். விட்டமின் சி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழம், கமலா ஆரஞ்சு இதில் அதிகமாக இருக்குது. ஜிங்க் இதில், துத்தநாதம் அதிகமாக இருக்கக்கூடிய பயறு வகைகள் நிறைய சாப்பிடுங்க. இந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்க, எனக்கு புரியுது உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கடினமான டைம் தான். தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். இனி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. இதை கழுவணுமா அதை கழுவணுமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கழுவ வேண்டியது உங்கள் கைகளை சுத்தமாக வச்சுருங்க. மூக்குக்கிட்டையும் வாய்க்கிட்டையும் போகாமல் இருக்க துணி கட்டிக்கிட்டா போதும், கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டா போதும். இந்த கொரோனா வைரஸ் டைமில் வெளியிலையும் ஹாஸ்பிட்டல்லையும் யார் போய் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தயவு செய்து மாஸ்க் கிடைக்கட்டும். சும்மா போகிறவங்க மாஸ்க் போட்டுட்டு மற்றவங்களுக்கு கிடைக்காம பண்ணிடாதீங்க. உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறேன். ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். Vanakkam, this is Dr. Vijaiyalakshimi Praveen, MBBS MD. I'm a public health specialist. I want to share a few things about swine flu today. We all know it's a viral infection that spreads through air. The flu season spreads from October to November. That being the case, the right time to take the flu vaccine or the flu shot
is August to September of every year. This is not like you get infected and then you go get the vaccine like in case of the tetanus vaccine. The difference is the incubation period in viral disease and bacterial disease. In case of viral infection, the incubation period is very small, just 2 to 3 days, whereas in case of bacterial infection, it is longer than 10 days. Incubation period is a time interval in which the organism enters the body, multiplies and then develops an infection. So if someone in your house is tested positive, there is no point in you going and getting vaccinated. So let's not be panicky. This is not the right time or the right season to get vaccinated. People who should be vaccinated in this time are the health care workers, doctors, nurses, those who work in clinics, dispensaries, because they come in contact with persons who are positive for swine flu from the start of the season till the end. Also, please do not take the medicines that is given for swine flu without getting yourself tested. If you think or if you have a doubt that you might be suffering from the infection, please go get yourself tested in the laboratory nearby and start the medicine only if you are tested positive for swine flu. Also, there is no point in starting the tablet first and then going and getting yourself tested. So please don't be panicky. Please get yourself tested if you are in doubt and take the medicines only if you are tested positive for the infection. Take care of yourself. Nandri. வணக்கம், நான் டாக்டர் விஜயலட்சுமி, MBBS MD, சமூக நல நிபுணர். இந்த கொரோனா நோய் தொற்று ஆரம்பத்தை விட இப்போ பல மடங்கு அதிகமாக இருக்க காலத்தில் சென்னை மட்டும் இல்லாமல் மற்ற பெருநகரங்களில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் கெப்பாசிட்டியை மீறி பாசிட்டிவ் கேசஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஆகிற 80% பேருக்கு எந்த அறிகுறிகளுமே இல்லாமல் தான் இருக்கு. அதனால ஹோம் ஐசோலேஷன் ஆஃப் மைல்ட் அண்ட் ப்ரீ சிம்டமேட்டிக் கேசஸ் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அறிகுறிகள் இல்லாமலும் அறிகுறிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலத்துல இருக்கவங்களுக்கும் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்கள வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்படி சொன்ன உடனே எங்களுக்கு டாக்டர்ஸ் வீட்டில் யாரும் இல்லை, நர்சஸ் இல்லை, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தெளிவு இல்லை அப்படின்னு நீங்க பீதியாக வேண்டாம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஹோம் ஐசோலேஷனுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. என்னன்னா உங்க வீட்டுல ஒரு காற்றோட்டம் கூடிய ரூம் இருக்கணும், அந்த ரூம்ல அட்டாச்டு பாத்ரூம் இருக்கணும். அப்புறம் இந்த நோயாளியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஹெல்தி அடல்ட், வயது வந்த ஹெல்தியா இருக்கவங்க ஒருத்தவங்க இருக்கணும். அவங்களுக்கு பிபியோ, சக்கரை வியாதியோ, மனநிலை பிரச்சனையோ, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, எதிர்ப்பு சக்தி பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது. இப்போ கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட் வீட்டிலே இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். முதல்ல எல்லா டைம்லயுமே 3 லேயர் மாஸ்க் போட்டுதான் இருக்கணும். அடுத்தது கைகளை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் அவங்க டெம்பரேச்சர், அவங்க ஜுரம் இருக்கா அப்படிங்கறத டெய்லி மானிட்டர் பண்ணணும். அடுத்தது நீங்க யூஸ் பண்ற மாஸ்க் ஈரம் ஆயிடுச்சுன்னா அதை 5% லைசால் சொல்யூஷன், அதாவது 5% கான்சென்ட்ரேஷன் கொண்ட லைசால் கரைச்சல் அதுலயோ இல்ல 1% கான்சென்ட்ரேஷன் கொண்ட சோடியம் ஹைப்போகுளோரைட் சொல்யூஷன் அதுலயோ போட்டு வைக்கணும். இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். 10 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் லைசால் கலந்தீங்கன்னா அது 5% லைசால் சொல்யூஷன். அதே மாதிரி 30 லிட்டர் தண்ணியில 1 கிலோ ப்ளீச்சிங் பவுடர் போட்டீங்கன்னா அது 1% ஹைப்போகுளோரைட் சொல்யூஷன். நீங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல பெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல தலைக்காணி உரை, இது எல்லாத்தையுமே அந்த சொல்யூஷன்ல போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் துவைச்சிருங்க. மாஸ்கா இருந்தா உங்க கைப்பட நீங்களே குப்பை தொட்டியில போட்டுருங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்க ரூமை விட்டு வெளியில போக கூடாது, கூட்டம் சேரவே கூடாது. நீங்க யூஸ் பண்ற தட்டா இருக்கட்டும், ஸ்பூனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே சோப்பு போட்டு கழுவி வச்சிருங்க. உங்க பாத்ரூம்ஸை நீங்க டெய்லி கிளீன் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ற ரிமோட்டா இருக்கட்டும், இல்ல தாழ்பாலா இருக்கட்டும், இல்ல ஸ்விட்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வித் வைப்ஸ் கொண்டோ இல்ல ஹேண்ட் சானிடைசர் கொண்டோ அடிக்கடி சுத்தப்படுத்திட்டே இருங்க. ஜுரம் இருந்தா டெய்லி குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜுரம் இல்லைன்னா சோப்பு போட்டு டெய்லி குளிங்க. ஜுரம் இருக்கிற சமயத்துல வெட் வைப்ஸ் போட்டு உடம்ப துவைச்சுக்கோங்க. இப்போ இவங்களை பாத்துக்கிற அந்த வீட்டுல இருக்க அடல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நோயாளியை விட கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த நோயாளியை பாத்துக்கிற அடல்ட் தான். ஏன்னா நோயாளி ரூமை விட்டு வெளியில வர போறது இல்லை, ஆனா இவங்க எல்லாருக்கூடயும் பேசியிருக்க போறாங்க. அதனால ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்க மெயினா எடுத்து வச்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, நைட்டி மாதிரி ஒரு அங்கியை ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்தது டிஸ்போசபிள் டிஷ்யூ பேப்பர்ஸ் முடிஞ்சா வாங்கிக்கோங்க. அப்புறம் டிஸ்போசபிள் கிளவுஸ் முடிஞ்சா வாங்கிக்கோங்க. நீங்க கைகளை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். இந்த கை கழுவுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன், அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க.
அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கோங்க. ரூமுக்கு உள்ள போன உடனே அந்த அங்கேயே மாட்டிக்கோங்க. நோயாளிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ற அந்த பெட்ஷீட்டா இருக்கட்டும், தலைக்காணியா இருக்கட்டும், அதை தயவு செய்து காத்துல உதறாதீங்க. உதரும் போது வைரஸ் ஆனது காத்துல பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை அப்படியே மடிச்சு உருண்டை கட்டி அந்த ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன்லயோ இல்ல லைசால் சொல்யூஷன்லயோ போட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். ஹெல்த்தியா இருக்காங்கன்னா அந்த நோயாளியை அதை வாஷ் பண்ண சொல்லுங்க. நீங்க ரூம்குள்ள போறதுல இருந்து வெளியில வர வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் உங்க கண்களையோ மூக்கையோ வாயோ டச் பண்ணவே கூடாது. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா அந்த கிளவுஸ அந்த மாஸ்கையும் கழட்டி குப்பை தொட்டியில போட்டுருங்க. இந்த குப்பை தொட்டியை தினமும் டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா அதுல வைரஸ் நிறைய இருக்கு. உங்க டெம்பரேச்சரை டெய்லி மானிட்டர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் டெம்பரேச்சர் டெய்லி பாருங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க கைகளையும் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களையுமே கைகளை எப்பவுமே சுத்தமா வச்சுக்க சொல்லுங்க. இப்ப நோயாளி இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. நோயாளிக்கு நோய் அதிகமாகிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அறிகுறிகள் இருக்கு. ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, அடுத்தது மூச்சு திணறல் திடீர்னு ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் நிலைமை மீறி பேசுறாங்க. இதெல்லாம் நோய் மோசமாகிறதுக்கான அறிகுறிகள். நோயாளியே அடல்ட்டா இல்லாம சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஓவரா எழுப்ப முடியாம தூங்குறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் ஃபிக்ஸ் வருது, அதுக்கப்புறம் சுத்தமா சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கிறது, அப்புறம் யூரின் அவுட்புட் சிறுநீரக வெளியேற்றம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் நோய் மோசமாகிறதுக்கான அறிகுறி. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ஆனா கவனமா நீங்க பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். இதை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நோயாளியை வீட்டில் வச்சு நீங்களே குணப்படுத்திடலாம். ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் விஜயலட்சுமி MBBS சமூக நல நிபுணர். ஸோ நான் சொன்ன எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணி காமிக்க போகிறேன். இந்த எக்ஸசைஸ் இன்டென்ஸ் கார்டியோ, அதாவது இருதய துடிப்பு 2 மடங்கா துடிக்கும் இந்த எக்ஸசைஸ்னால. இந்த எக்ஸசைஸ் நான் ஏன் சூஸ் பண்ணுறேன், இந்த எக்ஸசைஸ்னால என்னென்ன நல்லது நடக்குது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும்தான். படிக்கட்டு ஒரு முறை ஏறி இறங்கி போகிறேன், அப்போ ஒரு கணக்கில் வரும். 2வது முறைனா 2வது முறை ஏறி இறங்கணும். இந்த மாதிரி 10 முறை ஏறி இறங்கணும் 10 நிமிஷத்துல. இந்த எக்ஸசைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஒரு குர்த்தா, லெகின், அப்புறம் MCR சிக்கன்ஸ். உடல் பருமனை குறைக்கிறது, அதாவது வெயிட் லாஸ்க்கு காலையில் 10 நிமிஷம், ஈவினிங் 10 நிமிஷம் பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் போதும் அப்படின்னு நினைக்கிறப்போ காலையில் 10 நிமிஷம் மட்டும் பண்ணுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஏறும்போது 2 படிக்கட்டாக ஏறும். ஏறும்போது நார்மலாக ஒரு ஸ்டெப்ஸ். சரி, இன்னொரு முறை பண்ணி காட்டுறேன். ஏறும்போது 2 படி, ஏறும்போது இது மாதிரி 10 நிமிஷம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஃப்ளோருக்கு 20 படிக்கட்டு இருக்கு. அதனால நான் ஏறும்போது 10 முறை குதிச்சு ஏறி, இறங்கும்போது 20 முறை 20 படிக்கட்டு இறங்கி வர வேண்டியது. உங்க வீட்டோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு 20லேருந்து 30 ஸ்டெப்ஸ் வரை இருக்கும், படிக்கட்டுகள் வரை இருக்கும். 30 படிக்கட்டுகளாக இருந்தால் ஒரு முறை முடிக்கிறதுக்கு 15 முறை குதிச்சு ஏறி 30 முறை இறங்க வேண்டியது. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் எடுத்த உடனே 10 நிமிஷம், அதாவது 10 முறை ஏறி இறங்கிறது 10 நிமிஷத்தில் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம். முதல்ல 3 முறை ஏறி இறங்குங்க, அடுத்த முறை 5 முறை ஏறி இறங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 10 முறை வரைக்கும் வரலாம். எடுத்த உடனே 10 முறை பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த எக்ஸசைஸ் பற்றி மற்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சர்க்கரை நோய் உள்ளிட்ட தொற்றா நோய் பாதிப்பு உடையவர்களுக்கான உணவு வகைகளை மருத்துவ மாணவர்களே தயாரித்து வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்ப்போம். தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தையுடன். உலக அளவில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை பன்மடங்காக உள்ளது. குறிப்பாக உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவில் மட்டும் ஏறத்தாழ 50 விழுக்காடுக்கும் மேலான சர்க்கரை நோயாளிகள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்தியாவில் சர்க்கரை நோயின் பாதிப்பை கட்டுப்படுத்த தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவு வகைகள் குறித்தும் மருத்துவத்துறை கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக தீயில்லா, புகையில்லா உணவுகள் பற்றி அதிக அளவில் வலியுறுத்தப்படுகிறது. இதுகுறித்த செய்முறை காட்சி விளக்க நிகழ்ச்சி சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறுதானியங்கள், பழங்கள், காய்கறிகள், மூலிகைப் பொருட்கள், கீரை வகைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் குழந்தைகளுக்கு பிடித்தமான துரித உணவுகள் தயாரிப்பு, சமைக்க வேண்டாத உணவுகளை தயாரித்தல் தொடர்பான விளக்கங்கள் வழங்கப்பட்டன.
சர்க்கரை நோய்க்கு மட்டுமின்றி இரத்த அழுத்தம், மகப்பேறு போன்றவற்றிற்கும் கர்ப்பிணிகள், சிறு குழந்தைகளுக்குமான சத்தான உணவு வகைகள் பற்றி மருத்துவ மாணவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் எடுத்துக் கூறினார்கள். டேட்ஸ் லட்டு வச்சிருக்காங்க, ஒருத்தர் வந்து வாழை இலை போட்டு அவல்ல தயிர் சாதம், அவல்ல சக்கரை பொங்கல், இந்த மாதிரி அன்றாடம் சுகர்லாம் இல்லாமல், ஒரு டீம் வந்து சுகர் சால்ட் எதுவுமே இல்லாமல் வெறும் தேன் இதை பற்றி மட்டுமே வச்சு உணவுகளும் தயாரிச்சிருக்காங்க. மேலும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கேக்டஸ் இக்னியஸ் என்ற செடியின் பயன்பாடு, அதன் மூலம் செய்யக்கூடிய உணவு வகைகள் குறித்த ஆய்வு முடிவுகளையும் மருத்துவ குழுவினர் எடுத்துக் கூறினர். இன்சுலின் செடியை வச்சு ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். இன்சுலின் செடின்றது பேர் தான் இன்சுலின் செடி. அது இன்சுலின் செக்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ண போறது இல்ல. சுகர் வந்து குளுக்கோஸா மாறும் இல்லைங்களா? அந்த குளுக்கோஸ் வந்து அடுத்தபடியான லெவல் கிளைகோஜனா சீக்கிரமா மாத்தி ரத்தத்துல சுகர் ரொம்ப நேரம் இருக்காம பாத்துக்குது. விரைவில் நோயாளிகளுக்கும் இந்த வகை உணவு வகைகள் வழங்க ஓமந்தூரார் மருத்துவமனை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். பொதுமக்களுக்கும் அது விநியோகம் செய்து அவர்களும் பயன்படும் வகையில், குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள், இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், கொழுப்பு உடலில் இந்த கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள், இந்த தொற்றா நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் சத்தான, மிகவும் எப்படி நல்ல சுகாதாரமாக செய்யக்கூடிய அந்த உணவு வகைகள், அதிகம் செலவில்லாமல் இருக்க லோக்கலாக கிடைக்கக்கூடிய இந்த தானியங்கள், கீரை வகைகள் இதை கொண்டு செய்யக்கூடிய வகையாக அமையும். இதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். அறிவிக்கப்பட்டபடி அரசு மருத்துவமனையில் இந்த வகை மருத்துவ உணவுகள் வழங்கப்பட்டால் நோயாளிகளுக்கு அது பெரும் வரப்பிரசாதமாக அமையும். These are the essentials that I carry in my sanitary pouch. First is disposable panties. How much we would love fresh panties every day during our periods. Next, wet wipes. Instead of washing our area with water and getting our dress wet, this comes so handy. Next is panty liners. These are from Bella. Next are my biodegradable disposable bags. This comes with a sticker here and I use them to throw my used sanitary stuff. As I said, these are environmental friendly and we cannot flush it, we have to throw it in the garbage. Fifth is my hand sanitizer. And sixth and the final one are my tampons. These are of 2 different sizes and these are just wonderful to use during our periods.